என்னங்க பால்? இந்த பால் யாருக்கு வேணும்? அப்படின்னா இந்த பால் அப்பால். தேடி பார்க்காமல் வருவது காதல், வார்த்தை தேடி போகாமல் விளைவது பாடல். உன்னை பார்க்கையிலே உள்ளம் வேர்க்கையிலே, உன்னை பார்க்கையிலே உள்ளம் வேர்க்கையிலே, ஒரு நாள் இரவில் பல நாள் கனவு உருவானது. வாரம் தேடி பார்க்காமல் வருவது காதல், வார்த்தை தேடி போகாமல் விளைவது பாடல். மேலிருந்து கீழே கீழிருந்து மேலே மெல்லத்தான் தொட்டு கிள்ளத்தான். வாலிபத்தின் வேகம் வாங்குகின்ற தேகம் அஞ்சத்தான் பாலாடைக்கென்ன ஒரு நூலாடை இங்கு, காணாமல் காணும் பொழுது காவல் மீறும். ஆனாலும் மெல்ல பழகு காதல் பாடம். விரல் மீட்ட வீணையிடம் சம்மதம் கேட்காது. வாரி தேடி பார்க்காமல் வருவது காதல், வார்த்தை தேடி போகாமல் விளைவது பாடல். காதலிக்கும் கண்ணா கையணைக்கும் மன்னா, நீ எங்கே என்றும் நானங்கே. கால் முளைத்த பூவா கண் படைத்த பொன்னா, என்னென்றே உன்னை என்னென்றேன். காதோடு சென்று வந்து உன் பேரை சொல்லும், வேறெங்கு உன்னை விட்டு என் எண்ணம் செல்லும். காவேரி நீலக்கடலை கூடும் வேளை, கூறாமல் கற்றுக்கொள்ளும் காமன் லீலை. மனம் போலே நாள் முழுதும் மன்மத ராஜாங்கம். வானம் தேடி பார்க்காமல் வருவது காதல், வார்த்தை தேடி போகாமல் விளைவது பாடல். உன்னை பார்க்கையிலே உள்ளம் வேர்க்கையிலே, உன்னை பார்க்கையிலே உள்ளம் வேர்க்கையிலே, ஒரு நாள் இரவில் பல நாள் கனவு உருவானதே. வானம் தேடி பார்க்காமல் வருவது காதல், வார்த்தை தேடி போகாமல் விளைவது பாடல். சரசு, உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு கொள்ளிடம் கோரப்பாயும் பவானி ஜமக்காலம் கொடுத்தாங்கல்ல. இதை பாரு, எவ்வளவு மெத்து மெத்தின்னு இருக்குன்னு.
அதனால மெத்தான்னு சொல்றாங்க போல இருக்கு. உட்காந்து வரேன். ஆமா, நல்லாதான் இருக்கு. ஏண்டி, எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீதி பலகாரம் எல்லாம் மேஜையில் அப்படியே தானே இருக்கும். ஆமா, இரு, 2 வாய் அள்ளி போட்டு வந்துடுறேன். அட என்னங்க நீங்க, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சாப்பிட நினைப்பு தானே? அடிப்படி கடவுளே, அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் பலகார கடைக்காரனுக்கு பிள்ளையா பொறுக்கணும்பா. என்ன ஐயா, என்ன என்ன இப்படி பாக்குறீங்க? சரசு, நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு அப்புறம் உன் முகத்துல அந்த பழைய கலையை இப்பதான் பாக்குறேன். காலம் போன காலத்துல அழக பாக்குறீங்களா? அன்புக்கும் ஆசைக்கும் காலம் முன்னாடி காலம். சும்மா இருங்க. சரி. மாப்பிள்ள, இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். பளிச்சுன்னு பத்திரத்துல உங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிருங்க. இந்தாங்க காஃபி. அட, நான் இன்னும் பல்ல வளர்க்கலப்பா. இது பெட் காஃபி, பல் வளர்க்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியா? எனக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. என்னப்பா அது? பத்திரம். இதுல நீங்க கையெழுத்து போடணும். எதுக்கு? என்னாலதானே உங்களுக்கு வேலை போயிடுச்சு. அதுக்கு நஷ்ட ஈடா ஒரு கணிசமான தொகை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கிளப் மீட்டிங்ல தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறேன். இதுல நீங்க கையெழுத்து போட்டா பணம் கிடைச்சிரும். போடுங்க, நமக்குள்ளதானே கேக்குறான், பணம் வரும்ல. ராதா, என்னாச்சுமா? முழுகாம இருக்கியா? எத்தனை மாசம்? என்னங்க என்னங்க, ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன, இன்னைக்கு சாப்பாடுல அதிரசம் போடுறாங்களா இல்ல மீன் குழம்பா? ஐயோ, அது இல்ல. 3 மாசம். அடி பாவி, கொன்னுட்டி அடி. இந்த விஷயம் சம்மதி தெரிஞ்சா என்ன நினைப்பாரு? வேலை வெட்டி இல்லாம அதிரசமா தின்னுட்டு இந்த வேலையா நினைக்க மாட்டாரா? நமக்கு எதுக்கு அப்படி ஒரு தனி ரூம் கொடுக்கணும்? அதுல எதுக்கு கட்டில் மத்தையும் போடணும்? இந்த வயசுல எதுக்கு இப்படி ஒரு கன்றாவி? ஏண்டி, இவன் செய்யுமா? என்ன? ஒரு லேடி டாக்டர் கிட்ட போய் காதும் காது வச்ச மாதிரி மேற்படி விஷயத்தை கலைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்துடுவோம். அடக்கடவுளே, ஏங்க நீங்க வந்ததுல உங்களுக்கு மூளை குழம்பி போச்சா? ஏன்? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன சொல்றீங்க? 3 மாசம் சொன்னீங்க. யாருக்கு? உனக்கு தான். அசிங்கம் அசிங்கம். உங்களை முழுகாம இருக்கிறது நம்ம மருமகங்க. அடடா, அப்படியா? ஆமா. ஆஹா, அப்ப இந்த வாட்ச்மேன் வடிவேலு தாத்தாக போறீங்க. நீ பாட்டி. நம்ம 2 பேரும் தாத்தா பாட்டி. பாத்தீங்களா அவங்க சம்பந்தி ஐயாவுக்கு எவ்வளவு அக்கறைன்னு? அவரா ஓடி வந்து கேட்ட திறக்கிறாரு. இனிமே இந்த வடிவேலு தான் நம்ம வீட்டு வாட்ச்மேன். என்னையா சொல்றீங்க? ஒரிஜினல் வாட்ச்மேன் சீட்டை கிழிச்சு அவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இது நல்லா இருக்கு. சம்பந்தியா வந்தவங்களை சம்பளமே இல்லாம வேலை வாங்கக்கூடிய சாமர்த்தியம் உங்க ஒருத்தருக்கு தயா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டு சமையல்காரி சீட்டையும் கிழிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். அப்ப சோறாக்க வாட்ச்மேன் வடிவேலு ஓய்வு. ஐயா, டிஜிக்குட்டி. பையன் ஜூனியர். ஐயோ,
போறேன்